நான் இந்த வீட்டுக்கு பொண்ணை கொடுத்தவன்டா. இந்த சொத்துல எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. வண்டி எடுக்க முடியாது. முடியாது. எடுக்க முடியாது. முடியாது. போடா. வண்டி எடுக்க பிடிச்சு தர. போடா. நானே எடுக்கிறேன். யோ வண்டி எடுக்காதீயா. எடுக்காதீயா. சொல்றத கேளியா. பெரிய வண்டி போட. எடுக்காதீயா. எடுக்காதீயா. சொல்றத கேளியா. சோமாரி பொண்ணை கொடுத்து நீ இந்த வீட்டுக்கு சம்பந்தி ஆயிருக்கலாம். அதுக்காக நல்லா குடிச்சிட்டு கார் எடுத்துட்டு போய் அடிச்சிருக்கிய. நீ அடிச்சேன்னு நினைப்பாங்களா இல்ல நான் அடிச்சேன்னு நினைப்பாங்களா? யாரை கேட்டுட்டு கார் எடுத்துட்டு போனேன்? யாரை கேட்டு நான் கார் எடுத்துட்டு போனோம்? மாப்பிள்ளக்காரன் ஏங்காது. இந்த பங்களா சோபா எல்லாமே என்னது. நீ என்ன அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? மரியாதை வெளியே போ. நீ என்ன வெளியே போ சொல்றதுக்கு முதல்ல நீ இப்படியா போட்டு அடிக்கிறீங்க? கொஞ்சம் கூட விவசாய இல்லாம. அவர் யாரு? உங்க சம்பந்தி. வயசான மட்டும் போறாதுப்பா, கொஞ்சம் புத்தி வேணும். அப்பா இந்தங்கம்மா, என் புள்ள வந்து கேட்டா கொடுத்துடுங்க. ராதம்மா, எங்கம்மா போறீங்க? என் வீட்டுக்கு போறேம்மா. ஒரு சின்ன வார்த்தைக்காக பிடிவாதமா இவ்வளவு காலமா என் வீட்டையும் தெய்வத்தையும் விட்டு விலகி இருந்தேன். நான் எங்க இருந்தா மரியாதைன்னு எனக்கு இப்பதாம்மா புரிஞ்சது. நான் வரேன். என்ன தெரியல. ராதம்மா வந்துட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருக்க கூடாதா? என்னாச்சு? ஐயா எங்க? வீட்டை விட்டே வெளியே போயிட்டாரம்மா. சாமியை அடிக்கிறதுக்கு பூசாரியே கல்லுத்திக்கிட்டா. சாமி எப்படிம்மா கோயில் இருக்கும்? ஐயா வீட்டு விட்டு போயிட்டாரா? ஏன் வேலையா? பெத்த பிள்ளை பெண்டாட்டி குடும்பத்தாரோடைய பேச்சு கேட்டுக்கிட்டு அந்த தெய்வத்தை அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிட்டாரம்மா. என்ன? ராமு அவர் அடிக்கிறதுக்கு கை வாங்கிட்டாரா? ராமு! எப்ப வந்தீங்க? ஏண்டா, எந்த தைரியத்துல நீ அப்பா அடிக்கிறதுக்கு கை வாங்கின? அவ்வளவு பெரியவர் ஆயிட்டியா நீ? சொந்த சுகத்தை எல்லாம் மறந்து உன்னை வளர்க்கிறதே லட்சியமா வாழ்ந்தாரே, அந்த தெய்வத்தை அடிக்க போற அளவுக்கு உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது? தூக்கி எறிஞ்சு பேசிட்டாருமா. தூக்கி எறிஞ்சு பேசினாரா? டேய், அம்மா இல்லாம அனாதையா இருந்த உன்னை தூக்கி வளர்த்தவரே அவர்தான்டா. அவர் என்ன சொன்னா என்ன, எட்டி உதைச்சாட்டா என்ன? ஏண்டா, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே அவருக்கு நேரம் கை வாங்குறேன். கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்கடா. போங்கிற அந்த கையை உடைச்சு நெருப்பல போடுறதுக்கு உயிரோட இருக்காங்க. செஞ்ச தப்புன்னு சொல்லு. நீ யார்? எந்த சொந்தத்துல யாரு கொடுத்த அதிகாரத்தில் நடிச்ச? இது கொடுத்த அதிகாரம் இந்த 10 மாசம் இந்த வயிற்றுல சுமந்தனே, அந்த சொந்தம் கொடுத்த அதிகாரம். அப்போ நீங்க ஏமாவா? ஆமாண்டா, ஆமா. நான் அவரை நிர்தாட்சியமா விட்டுட்டு போக நீ எல்லாம் கை ஓங்கி அடிக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை தாழ்ந்து போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்டா, நான் தான். என்ன மனுஷங்கம்மா, என்ன மனுஷங்க.
ஏமா இந்த வீட்டுல இந்த அம்மா எங்க? பையனும் மருமகளும் அந்த அம்மா கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா ஏதோ கேட்டதுக்கு பையன் அவங்க மனசு நோகும்படியா ரொம்ப பேசிட்டான். அந்த வருத்தத்துல அந்த அம்மா எங்கேயோ போயிட்டாங்க. அந்த பையன் எங்க? அந்த பொண்ணையும் கூட்டிட்டு மாமனார் வீட்டுக்கு போயிட்டான். கேட்டுக்கிட்டு பெத்த தாயை அவமானப்படுத்திட்டியா? அவ ரத்தத்தை கொடுத்து உன்னை வளர்த்து இவ்வளவு ஒரு ஆளாக்குறாளே. பெரிய இடத்து பொண்ணு பங்களான்னு அதையெல்லாம் மறந்துட்டியா? இல்ல உங்க அம்மாவுக்காக பேசுறதுக்கு ஆள் இல்லை நினைச்சியா? என் வீட்டுக்குள்ள வந்து என் மாப்பிளைய அடிக்கிற உனக்கு மருமகனாரத்துக்கு முன்னாலே என் மகன் ஆயிவன். ஓ மகனா? ஆமா, என் 2வது மகன் இந்த ராஸ்கல். லட்சுமண், உங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. ராமு, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமே உங்க மனசு நோகும்படியா நான் நடந்துக்கவே மாட்டேன். மன்னிச்சிருங்கப்பா. நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம்மா. அம்மா கிட்ட நல்லா அடி வாங்கிட்டேன். நீங்களும் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறப்பா. ராமு மன்னிப்பு கேட்கிறான். நான் என்ன சொல்றது? இவனும் தான் என்ன மன்னிப்பு கேட்கிறான். நான் என்ன சொல்லிட்டோம்? அடாடா ராஜா, நீங்க 2 பேரும் விளையாட வேண்டிய வயசுல விளையாடாம இப்ப விளையாடிட்டு இருக்கீங்க. அதை அப்புறம் தனியா வச்சுங்க. முதல்ல பிள்ளைகளை மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டேன். நானும் மன்னிச்சுட்டேன். அந்த அப்பா விட்டுற அவர் விழுந்துட போறாரு. அவளுக்கு மயக்க வர போகுது. என்ன மன்னிச்சிடுங்க. எங்க போறீங்க? 25 வருஷமா பேசாத கதையெல்லாம் பேச வேண்டாம். Don't disturb them. Thank you.